கௌவரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை இந்த மனுஷன் பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்தார். ட்ரேடிங் பற்றி நம்ம நிறைய சொல்லிக் கொடுத்தாரு. அப்படியே அவரை விடாமல் சண்டேவும் இங்கே உட்கார வச்சு திங்கக்கிழமையும் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பிரேக் தான் விட்டுருந்தோம். ஸோ இன்றைக்கி அதனுடைய செகண்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மேஜராக நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் என்னென்னா, எவ்வளோ நேரம் சார் நான் ட்ரேடிங்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஃபுல் டைம் அதில் வந்து உட்காரணுமா? ஏன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 9 to 5 ஜாப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே உட்காரவே முடியாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் அதுக்காக ஒதுக்கணும், அந்த விஷயத்த சொல்லுங்களேன். ஓகே, ட்ரேடிங்கை நீங்கள் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 to 3:30 கம்பல்சரி மார்க்கெட் ஓப்பன் ஆகிலேருந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இருந்தாங்கணும். ஓகே, ட்ரேடிங் நீங்கள் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் ஸ்விங் தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நீங்கள் அலர்ட் போட்டு வச்சுக்கலாம், ப்ரைஸ் அலர்ட் சிஸ்டம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எடுத்து பார்க்க மாட்டீங்க, சிம்பிளான விஷயம். ஆனால் நீங்கள் இன்ட்ராடே டெரிவேட்டிவ்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் உட்காந்து பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா, உங்களுக்கு இங்கேயும் ஃபோக்கஸ் இருக்கும், அங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஓகே, நீங்கள் பார்க்க முடியாது, இங்கேயும் நீங்கள் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு வந்து இதுதான். ஓகே, ஆஃபீஸ் ஹவர்ஸில் உட்காந்து ஒரு நிஃப்டியில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணிப்போம், ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிப்போம் அப்படின்னு இருப்பாங்க. லாஸ் ஆயிரும், கடைசியில் மார்க்கெட்டை குறை சொல்லுவாங்க. ஸோ இதனால் எப்போவுமே ட்ரேடிங் அப்படின்ற சென்ஸுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டில் என்கேஜ் ஆகிருக்கணும். பட் ஸ்விங்குக்கு அது அவசியம் கிடையாது, ஸ்விங் ட்ரேடிங்க்கு அது அவசியம் கிடையாது. காமனாக ஒரு அலர்ட் சிஸ்டம் போட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். ஓகே, ஆனால் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஈவன் ஒரு ஷேரை கூட வாங்கிட முடியும். இப்போ ட்ரேடிங் அப்படிங்கிறது எத்தனை லாட் வரைக்கும் மினிமம் பண்ணலாம்? ஸோ நீங்கள் டெரிவேட்டிவ்ஸ்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த லாட் கால்குலேஷன்ஸ் வரும். ஓகேங்களா, ஈக்விட்டியில் வராது. நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணிக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங் இடிஎஃப்ல பண்ணிக்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு மேலே நிஃப்டி பீஸ், இப்போ பீஸ் நமக்கு இடிஎஃப்ஸே நிறைய இருக்குது. நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ், ஜூனியர் பீஸ், நிறைய பீஸ் இருக்குது. ஐடி பீஸ், ஃபார்மா பீஸ், இன்ஃப்ரா பீஸ், எவ்வளோ நிறைய பீசஸ் இருக்குது. நிஃப்டி பீஸ் பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் இந்த ஆகஸ்ட்டுக்கு மேலே, ஏப்ரல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடிஎஃப்லேயே உங்களுக்கு வந்து எம்டிஎஃப் ஃபெசிலிட்டியும் இருக்குது, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இப்போ இடிஎஃப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, இடிஎஃப்ல உங்களுக்கு வந்து லாட் சைஸ் வராது. ஈக்விட்டிஸ் பண்ணிங்கன்னா லாட் சைஸ் வராது. அதே மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாட் சைஸ் வரும். டெரிவேட்டிவ்ங்கிறது ஒரு அண்டர்லைங் அசர்ட்லேருந்து டிரைவ் ஆகி வரனால அதுக்கு கம்பல்சரி லாட் சைஸுங்கிறது இருக்கும். ஸோ அதனால் லாட் சைஸுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வராது, ட்ரேடிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் வரும். அதுவும் ரியல் டைம் மார்க்கெட்டில் உட்காந்து ட்ரேட் பண்ணுறவங்க தான் அதை பற்றி ஃபியர் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணுறவங்க அதை பற்றி ஃபியர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஏன்னா பிகினர் அப்படிங்கும்போது இந்த பயம் உங்களுக்கு இருக்கும், நம்ம லாட்டாக தான் வாங்க முடியும் போல், நான் லாட்டாக தான் ட்ரேடிங் பண்ண முடியும் போல் அப்படின்ட்டு. அதனால கேட்டேன். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்பொழுது அதுக்கான சார்ஜஸ் பற்றி சொல்லுங்களேன். சார்ஜஸ் ஒவ்வொரு ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டுக்கும் மாறுமா? இல்லை, அது சேஞ்ச் ஆகும். நம்ம கிட்ட ஸ்விங் ட்ரேடிங் வந்து 0 brokerage. ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்க்கு எந்த விதமான ப்ரோக்கரேஜஸும் கிடையாது. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷனல் சார்ஜஸ் வந்து நம்ம கொடுத்தாகணும். அவங்க எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்சோட டிரான்சாக்ஷனல் சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் வந்து பே பண்ணி ஆகணும். புரோக்கர் எண்டில் நம்ம எண்டில் வந்து பார்த்தோம்னா சார்ஜஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் அப்படிங்கிறது என்னென்ன, எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது சார்? எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் வால்யூம் பொறுத்து ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்ஸ்க்குமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்டாண்டர்டைஸ்டாக நீங்கள் இவ்வளோ தான் சார்ஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே சேஞ்ச் ஆகும்னு வச்சுக்கலாம். ஸோ அது டிபெண்ட், இப்படி தான் இருக்கும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ண நம்ம முடியாது. ஓகே, அடுத்தது வந்து ட்ரேடிங் கற்றுக்கிறேன் அப்படின்னு வர்றவங்க, ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃப்ரீயாக ட்ரேடிங் கற்றுத்தரோம் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் மட்டும் போட்டுட்டு கால் பண்ணுங்கள், ஃப்ரீயாக ட்ரேடிங் கற்றுத்தரோம் அப்படின்றாங்க. உண்மையிலேயே ஃப்ரீயாக ட்ரேடிங் கற்றுக் கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு தெரில. முடிஞ்சால் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். பட் ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணும், இல்லைனா ஓரளவுக்காவது நஷ்டமே வராமல் நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஓகே, நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், நீங்கள் டெக்னிக்ஸ் இதுன்னு சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, பட் அதை மாஸ்டர் பண்ண வேண்டியது யார் பண்ணணுமோ அவங்க தான் பண்ணணும். ஓகே, பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மென்டார்ஷிப் தர்றோம். மென்டார்ஷிப்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாதுங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு 10 நாள் மென்டார்ஷிப் கொடுப்பீங்க, 10 நாள் அவர் கரெக்டாக இருப்பார், 11வது நாள் ஆட்டோமேட்டிக்லி அவர் தப்பு பண்ண ஆரம்பிப்பார். ஏன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் நீங்கள் 10 நாள் சொல்லிக் கொடுத்த மாதிரியே இருக்க போகிறதில்ல. ஓகே, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் புது விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரோம். ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம எக்ஸ்பர்டைஸ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டுங்கிறதுக்கு, ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போது நிறைய பேர் கோர்சஸ் பண்ணுறாங்க, மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. பட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்,
ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் எவ்வளோ தூரம் சார்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போது நிறைய சார் நான் நிறைய விஷயம் எனக்கிட்டே நிறைய பேர் வருவாங்க, சார் நான் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன் நான் ப்ராஃபிட்டே பண்ண முடியல. ஓகே, பண்ண முடியாது. ஏன்னா டூ மச் ஆஃப் அனலைசிஸ் வில் பரலைஸ் யுவர் ட்ரேடிங் ஸ்கில். ஓகே ஓகே, ட்ரேடிங்கிறது ஒரு ஸ்கில். அது வந்து நீங்கள் நம்ம நிறைய கற்றுக்கிட்டா நான் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும், கம்மியாக கற்றுக்கிட்டனால என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியாதுங்கிறதுலாம் இல்லை. இல்லை அதிகம் படித்தவங்க எந்த வேலைக்கும் போகாமல் இருப்பாங்க இல்லை, அந்த மாதிரி அப்படி சொல்ல முடியாது. எந்த விஷயம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போது ட்ரேடர்ஸோட லைஃப் எடுத்துக்கிட்டோம்னு ஃபஸ்ட்டு எந்த ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி ஒரு 3 years வந்து ட்ரா டவுன் ஃபேஸில் தான் இருப்பாங்க. 2 to 3 years ஓகே கம்பல்சரி அவங்க ஒரு ட்ரா டவுனில் இருந்து தான் ப்ராஃபிட்டபுளான ஒரு ஃபேஸுக்கு வர முடியும். நான் ரைட் ஃப்ரம் டே 1ல இருந்தே நான் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா போய் சொல்கிறாருன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் கற்றுக்கணும், அவங்க தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். டெக்னிக்ஸ் வந்து யார்கிட்டே இருந்தாலும் கற்றுக்கலாம், ஓகே தெரிஞ்சுக்கலாம். கற்றுக்கலான்றதை விடைக்கும் தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் அந்த ஸ்கில்லை வந்து நம்ம தான் டெவலப் பண்ணி ஆகணும். நானே நிறைய பீப்புள் பார்த்துருக்குறேன், ரொம்ப எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க டெக்னிக்கல்ஸில், மார்க்கெட்டோட டைரக்ஷன் அவங்களால கரெக்டாக வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் ட்ரேடிங்கில் வந்து அவங்களோட P&L ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். காரணம் என்னன்னா அவங்களோட சிஸ்டமே அவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்க. நிறைய தெரிஞ்சிருப்பாங்க, பேக் டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த சிஸ்டம் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஆனால் சிஸ்டம் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்றது வந்து டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிறத தாண்டி சைக்காலஜிக்கல் இம்பேக்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே, அது நிறைய பேர் பிச் பண்ணுறதில்ல. இப்போது இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் நமக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் நல்லா இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிளைஸான ஒரு மைண்ட் செட்டில் இல்லைனாலே நான் வந்து ட்ரேடிங் சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ என்னோட மணியை நான் எதுக்கு பேர்ன் பண்ணணும்னு நினைக்கணும். ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ரிவெஞ்ச் ட்ரேடிங் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓகே, ரிவெஞ்ச் ட்ரேடிங்னா ஒரு லாஸ் பண்ணிட்டேன்னா நேற்று விட்டுட்டேன்ல இன்னைக்கு தூக்குறோம் பாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 50-60 ஆர்டர்ஸ் பஞ்ச் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 50 ட்ரேட்ஸ் 60 ட்ரேட்ஸ் கண்ணா பின்னான்னு எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஈவினிங் வந்து அக்கௌண்ட் வந்து ப்ளோ டவுன் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாம் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து எமோஷன். ப்ராஃபிட் மேக்கிங்க்கு காரணம் ஸ்ட்ராட்டஜியை தாண்டி ஒரு பர்சனோட எமோஷன். எந்த சிச்சுவேஷனுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் நான் மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக இருக்க முடியும். இன்னொன்று சிம்பிளாக சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் இன்றைக்கி வந்து 1000 ரூபா சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 1000 ரூபா வந்துருச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. இல்லை 1200 ரூபாய்க்கும் போகலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா டோட்டலாக லாஸ் பண்ணுவீங்க. எந்த ஒரு ப்ரொஃபஷனலும் இந்த மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் மைண்ட் செட்டில் வந்து 1000 ரூபாய் ஃபிக்ஸ் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்லி லாஸ்ன்ற ஒரு ஃபேஸ் இருக்கும்ல. 1000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணணும்னா எவ்வளோ லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க, அந்த ஒரு ஃபேஸ் இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் உட்கார்றத விட இன்னைக்கு என்னோட அதிகபட்ச லாஸ் இவ்வளோதாங்கிற மைண்ட் செட்டில் தான் அங்கே உட்காருவீங்க. ஆட்டோமேட்டிக்லி அந்த இடத்துக்கு நீங்கள் ட்ரைவ் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ராடே பண்ணுறவங்க பொறுத்த வரைக்கும் அந்த மொமெண்டமை கேப்சர் பண்ணணும், வெளியே வந்துடணும். இல்லை நான் வந்து இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டபுளான ஒரு ஃபேஸ்க்கு வரவே முடியாது. நிறைய பேர் இருக்கிறாங்க 3 hours 4 hours எல்லாம் ஒரு ட்ரேடை ரன் பண்ண விட்ருவாங்க. நாங்கள் எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோமா அதிகப்படியாக எங்களோட டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சா அங்கே நாங்கள் பொசிஷன் எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். ஓகே, செல் பண்ணியே ஆகணும். அது மேலே நம்ம எடுத்துக்க மாட்டோம். இல்லை நல்ல மொமெண்டம் டிரைவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 70% ஆஃப் த பொசிஷன் வந்து அங்கே க்ளோஸ் பண்ணிட்டு ரிமைனிங் காஸ்ட் டு காஸ்ட் வச்சுக்கணும். காஸ்ட்னா என்ன காஸ்ட்டில் வாங்கினமோ அங்கே அந்த காஸ்ட்டில் வச்சுக்கணும். ஏன்னா 70% போர்ஷன் புக் பண்ணிட்டோம், ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். காஸ்ட் டு காஸ்ட் வந்தாலும் நான் லாஸ் பண்ண போகிறதில்ல, என்னோட சைக்காலஜியும் எந்த விதத்துலையும் அதை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஓகே, அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய ஏன் வருது? ஆக்சுவலாக இதை விட அது பெட்டர், அதை விட இது பெட்டர் அப்படின்ற மாதிரி இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் தானே. ஏன்னா இந்த ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா இதில் எல்லாம் சம்பாதிக்கலாம், இல்லை இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது கூட பெட்டராக இருக்கும் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது நமக்கு. அதனால தான் நம்ம கற்றுக்குறோம். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எப்போவுமே ஒர்க் பண்ணாது. ஓகே, ஸ்ட்ராட்டஜியோட ப்ராபபிலிட்டிங்கிறது 50% தான். ஓகே, ஆனால் அந்த மார்க்கெட் கண்டிஷன் என்ன, மார்க்கெட் கண்டிஷனுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எனக்கு தெரியும் போது ஓரளவுக்கு நான் எக்ஸ்பர்டைஸ் ஆயிடுவேன். ஓகே, எல்லா கண்டிஷன் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கும், அந்த மார்க்கெட்டில் கொண்டு போய் நம்ம ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்லி வில் கெட் ஸ்டாப் லாஸ். நமக்கு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜி இப்போ நிறைய பேர் ஏன் டீவியேட் ஆகுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 days ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், அடுத்து ஒரு 3 days லாஸ் கொடுத்துச்சா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணாது. உடனே யூடியூப் போயிடுவாங்க. அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, அங்கே எவனாவது 99% அக்யூரசின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, இமீடியட்டாக அதை பேக் டெஸ்ட் பண்ணுறதில்ல, ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுறதில்ல.
அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு, என்னோட பொசிஷன் சைசிங்க்கு, என்னோட சைக்காலஜிக்கு ஒத்து வருமா அப்படின்றது கூட அனலைஸ் பண்றது இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் டேல இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறது. உண்மையாவே அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 90% அக்யூரசி இருக்கலாம், இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியும் அப்படி இருக்காது. அக்யூரசி இருக்கலாம். யாருக்குன்னா அதை யார் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து டெவலப் பண்ணாங்களோ அவங்களுக்கு இருக்கலாம். அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்றது தெரியும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னன்றது தெரியும், பொசிஷன் சைசிங் என்னன்றது தெரியும். அவங்க 20 பாயிண்ட்க்கு ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க அதே ஸ்ட்ராட்டஜியை வச்சு 200 பாயிண்ட்க்கு ஒர்க் பண்ணீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. போலிங்கர் பண்ணா போலிங்கருக்கு மட்டும் அது ஒர்க் ஆயிருக்கலாம் அப்படின்றீங்களா? போலிங்கர் பேண்ட் அவருக்கு மட்டும் ஒர்க் பண்ணிருக்கலாம். ஓகே, சோ இப்போ நிறைய பேர் இருக்காங்க. சிபிஆர்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணும். யாருக்கு ஒர்க் பண்ணும்? அதை யார் மாஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ நான் என்ன கேட்டீங்கன்னா, சார் சிபிஆர் நல்லா ஒர்க் பண்ணுது சார் நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சார் சிபிஆர் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, ப்ராஃபிட்னா லாஸ் தான் வருது அப்படிம்பாங்க. ஸோ யார் யாருக்கு லாஸ் வருதோ அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மாஸ்டர் பண்ணல. ஓகே, அவங்க டெய்லி புது புது ஸ்ட்ராட்டஜி தேடி போயிட்டு இருக்காங்க. மாஸ்டர் பண்றவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி, இப்போ நான் எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சே நான் போக மாட்டேன். இப்போ அடுத்த கேள்வி அதான் வந்தேன், அனிஷோடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்கலான்னு. சரி சொல்லுங்க. ஸோ நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சே என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது. எனக்கு ரியல் சார்ட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன், ஈவன் வந்து கிளியர் சார்ட் என் கண்ணில் தெரிஞ்சாலே ஓகே ப்ரைஸோட மொமெண்ட் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரியல் சார்ட் நம்ம பார்த்தோம்னாலே ரியல் சார்ட்ல அடுத்த ப்ரைஸ் என்ன கொடுக்கும் அப்படின்றது நம்மளால ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்கு என்னன்னா சில காலம் ஆகும். நாளிலேருந்தே நம்ம அப்படி பண்ண முடியுமானா முடியாது. இதுக்கு ஒரு 5-6 இயர்ஸ் ஆகலாம். அந்த ப்ராக்டிஸ், அந்த ஒரு இன்ஸ்டிங் நம்ம சொல்லுவோம்ல, எல்லா விஷயத்துக்கும் ஒரு இன்ஸ்டிங்னு சொல்லுவோம்ல. சில விஷயம் லாஜிக்கே இருக்காது, லாஜிக்கே இல்லாமல் ப்ரைஸ் அங்கே ஒர்க் பண்ணும். அதுக்கு காரணம் ஆல்ரெடி அதை மாதிரி நம்ம 100 விஷயம் பார்த்துருப்போம் மார்க்கெட்டில். அது ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த சிச்சுவேஷன் வரும்போது அதை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போகும்னா போகும். ஏன்னா இது எல்லாத்தையும் விட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, அடுத்தது ஃபஸ்ட்டு கேட்ட அதே கேள்வி தான். அதாவது ட்ரேடிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒவ்வொன்றும் ஒரு ஸ்போர்ட்மேன் ஆகணும்னா அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி மார்க்கெட் 9:30 ஓப்பன் ஆகுது, 3:30 க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் டைம் வந்து நீங்கள் கவனிச்சே ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது, அப்படி ஏதாவது இருக்கா? ஸோ அப்படி எதுவும் இல்லை. ஈவன் நான்லாம் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ட் டைமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஈவினிங் கமாடிட்டி மார்க்கெட்டில் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஓகே, ஏன்னா கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறது நைட் வரைக்கும் வரைக்கும் இருக்குது. ஆஃபீஸ் பர்சனாக ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 o'clock அவங்க வந்துடலாம். ஈவினிங் மேலே மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஸ்டாக்ஸில் தான் இருக்கணும் இல்லை. உங்களுக்கு வந்து டெக்னிக்கல்ஸ் பற்றி ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணும், ப்ராஃபிட்டபிள் பண்ணுறதுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல பண்ணிட்டு போயிடலாம். ஸ்டாக்ஸில் தான் பண்ணணும் இல்லை. இது புதுசாக இருக்குது எனக்கு, நான் கேள்விப்பட்டதில்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னாலும் பரவாயில்ல, M6ல போயிட்டு கற்றுட்டாங்க அப்படின்றீங்களே. கற்றுக்கலாம். ஓகே, சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், எங்கேயுமே வந்து சேஞ்ச் ஓவர் ஆகவே ஆகாது. இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம் எல்லா பக்கமும் ஒர்க் பண்ணும். அது என்ன கண்டிஷனில் ஒர்க் பண்ணுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து நிஃப்டிக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணும், பேங்க் நிஃப்டிக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணும் அப்படின்றது கிடையாது. பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 375 மினிட்ஸ் வருது. 375 மினிட்ஸ்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக 14 ஹவர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய மார்க்கெட்டில் நான் சொல்கிறது இண்டிகேட்டர்ஸ் இந்த சென்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே ஓகே, ஆனால் இங்கே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் அங்கேயும் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அங்கே அல்டிமேட்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. அல்டிமேட்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் ரெண்டுக்கும் காமனாக தான் இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் நமக்கு இந்த மார்க்கெட் இந்தியாவோட MGX மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 9 to 11:30 வரைக்கும் இருக்குது. US ஆயில் பார்த்தீங்கன்னா 24 hours இருக்குது. அந்த சார்ட்டோட ரெப்ளிகேஷன் தான் வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். ஓகே, டேரெக்டாக நீங்கள் அந்த சார்ட்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே.